இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பத்திரமாய் வழிநடத்தும் தேவன். சங்கீதம் 78:53 வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று யாத்ராகமம் 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வரும் வழியில் செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. வழியில்லாத அந்த சூழ்நிலையில் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் வருகிறதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று கூறினார். அவர்கள் பயப்படாதபடிக்கு செங்கடலில் கர்த்தர் அவர்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அன்று முழுவதும் கர்த்தர் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இதை குறித்து மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடின போது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று என்று பாடினார்கள். அவர்கள் பயந்திருந்த செங்கடலின் ஜலமே அவர்களுக்கு மதிலாக நின்றது. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் என்று எபிரேயர் 11 அதிகாரம் 29 வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம் என்று 66 சங்கீதம் 6 வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செல்வதற்கான வழியே தெரியாத போதும் ஆண்டவரால் நமக்கு வழி திறக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தின கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது. எப்படிப்பட்ட பயப்படுகிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் இருந்தாலும் நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாய் வழிநடத்தும் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு புதிய வழிகளை திறந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகளை சந்திக்கிற போது, அடைக்கப்பட்ட பாதைகளை சந்திக்கிற போது சோர்ந்து போகாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு எங்களை பத்திரமாய் வழி நடத்தும் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. வழியே இல்லாத இடத்திலும் புதிய வழிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.